ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. கூடவே அந்த ஹைப் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கோவிலுக்கு நம்ம ஹீரோவோட குரூப்பே அப்படியே காரில் அப்படியே வந்துட்டுருக்காங்க. நிறைய காராக வந்து நிற்கிது. அப்போ ஃபஸ்ட்டு இறங்குறது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கு தான் இறங்குறாரு. அவர் இறங்கின கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோவும் இறங்குவாரா. நம்ம ஹீரோ பேர் சென்னு. நம்ம ஹீரோ இறங்கினதை அங்கே இருக்க சில பேர் பார்த்துட்டு எவ்வளோ ரிச்சான ஆள், இவர் கோயிலுக்கு வந்து என்ன வேண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, என்ன தான் இருந்தாலும் 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் இன்னும் ஆகலை, அவருக்கும் எதனா வேண்டுதல் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோவை எப்படியாவது பார்க்கணுன்றதுக்காகவே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் சியா வரா. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இவர் தான் அது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒன்று யோசிச்சு பார்க்குறா. என்னென்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இதுக்கு முன்னாடி ஒன்று ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த டைமில் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்களா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து எப்படி கண்டுபிடிச்சி ஹீரோ முன்னாடி வந்து நிற்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் யாருன்றத அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சியா ஹீரோவை பார்த்தோன்னே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் சர்ஜரி பண்ண போகிறேன், அதனால் உங்களோட சைன் கண்டிப்பாக தேவைப்படுது, குழந்தையோட அப்பாவோட சைன் வேணுன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் சைன் போட்டு தரணும், வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட, அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ பார்த்துட்டு கு சொல்கிறாரு, என்ன பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆக்கி வச்சிருக்கிறியா, என்னடா பண்ணி வச்சிருக்க, கல்யாணமே அவளியடா உனக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ சென் ஒன்னே, என்ன நீ ஓவரா பேசிகிட்டு இருக்க, நீ இதுக்காக தான் வந்திருக்கேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எடுத்து நீட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் நம்ப மாட்டாரு. காசுக்காக தான் வந்திருக்கா, ஒரு தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவர் முதல்ல புரிஞ்சிக்கல. அவர் நம்ம ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த செக்கை வந்து கொடுக்குறாரு நம்ம ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எனக்கு சர்ஜரிக்கு வந்து எனக்கு அமௌண்ட்லாம் இருக்குது, நான் சேர்த்து வச்சுட்டேன், நீங்கள் வெறும் சைன் போட்டால் போதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்து இன்னமும் நடிக்காத, நீ இதுக்கு தானே தேவைப்படுது உனக்கு, அதனால தான் இந்த ஹோட்டல் ரூம்குள்ளே நீ வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த செக்கை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரெண்டோட உள்ளே போயிடுறாரு. ஹீரோனும் அங்கேருந்து உள்ளே போகலான்னு பார்க்குற, பாடி கார்ட்ஸ் விட மாட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் எவ்வளோ கத்தி பார்க்குறா, எனக்கு இந்த காசு தேவையே இல்லைன்ட்டு. இதில் டைம் பார்க்குறா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்னென்னா அவளுக்கு ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கும் போல இருக்குது காலேஜில். அவள் வந்து இப்போ போயே ஆகணும், ஐயோ நான் போய் ஆகணுமே, எனக்கு ஒரு கேஷ் ப்ரைஸ் வேறு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அங்கே வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கா அந்த அவார்டோட எல்லாம் வாங்கணுன்றதுக்காக. அப்போ ஹீரோ ஒரு பாட்டி கன்ஃபார்ம் பண்ண திரும்பி பார்ப்பாரா, நம்ம ஹீரோயின் செக்கோட போயிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு ஹீரோ இன்னும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே கு இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா செக்கையும் கொடுத்துட்டா இப்போ இங்கே வந்து திரும்பி வேற பார்க்குற, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ ஒன்னே, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எனக்கு விசாரிச்சு கொடு, எனக்கு அந்த பொண்ணை பற்றி தெரிய வேண்டியது இருக்குது, ஓவராக பேசாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பட்டு கோயிலுக்குள்ளே போயிடுவார். அப்போ இதை கேட்ட குவுமே, இப்போ என்னதான் இவன் என்ன பண்ண சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தான் கு நினச்சிட்டு இருக்காரு. கு வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டாக்டர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் வந்து காலேஜில் போயிட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு சோகமாக போயிட்டு இருப்பா. அப்போ அவளோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி கிடக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து வில்லேஜ்லேருந்து இப்போ தான் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருப்பா. இந்த ரெண்டு பேருமே, அதாவது ஹீரோனோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம ஹீரோனோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸுமே கிடையாது. ஹீரோனோட அம்மா இருப்பாங்களே, அவங்க கல்யாணம் பண்ண அப்பா வந்து ஹீரோனோட சொந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் 2வது மேரேஜ் பண்ணி இன்னொருத்தவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அவர் வந்து நம்ம ஹீரோனை போட்டு திட்டுறாரு. நம்ம ஹீரோனும், நீங்கள் சொல்கிற ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீங்கள் அப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறா. ஆனால் அவங்க அப்பா வந்து என்ன எடுத்து பேசுறியா, உன் பேகை முதல்ல கூட என்ன வச்சிருக்கன்ற மாதிரி ஹீரோனோட பேக்கை பிடுங்குறாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருக்கான்றது அவங்களுக்கும் தெரியும் போல. அதுலேருந்து ஒரு ரெட் அண்ட் வெள்ளை போயிலுமா, அதில் பார்க்குறதுக்கு உடனே ஹீரோனோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 500 யுவான் இருக்கும். அதை பார்த்தோன்னே இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்ல, அப்போது ஹீரோனோட தங்கச்சி இருக்கால லின், அதாவது ஹீரோனுக்கு இப்போ அப்பா அம்மாவாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிறந்த பொண்ணு அந்த லின் வந்து நம்ம ஹீரோயின் பேக் வந்து செக் விழுந்திருக்கும் ஹீரோ கொடுத்தது. அதை பார்த்து இதில் 1 மில்லியன் அமௌண்ட் இருக்குன்னு போட்டிருக்கிறத பார்த்து கத்த, உடனே அப்பா அம்மா அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும், இல்லை அது எந்த இல்லை, ஒழுங்காக கிட்ட கொடுத்துருங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோயின் எவ்வளோ சொல்லி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் சொல்கிறது கேட்க மாட்டுறாங்க. உடனே லின் வந்து நம்ம ஹீரோனை போட்டு அடி நடிக்கிறா. நம்ம ஹீரோயின் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நம்ம ஹீரோனும் எவ்வளோ தடுத்து பார்த்துட்டு இருக்கா. இப்படிலாம் அடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோனும், இதுக்கு மேலே இவங்க கிட்ட இருந்தால் நம்ம மாட்டிப்போம், நம்ம குழந்தைக்கும் எதனா ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கேருந்து வெளியே போயிடலாம், திரும்ப வேறு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வந்துடுவா. வந்தவ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ அவளோட குழந்தைய பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. எந்த ஆப்ரேஷன் பண்ண வேணாம், நான் குழந்தைய வந்து வளர்க்க போகிறேன், எனக்கு இருக்க ஒரே ரிலேஷன்னா அதுவும் பிளட் மூலியமான என் பேபி மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு டெலிவரி ஜாப் பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ ரோட்டில் ஒரு பாட்டி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும். அந்த பாட்டி ஹெல்ப் கேட்டுமே அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க 2 பொண்ணுங்களும், வேணாம் நமக்கு ஆல்ரெடி டைம் இல்லை, இவங்களுக்கு வர ஹெல்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, நமக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது, வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் கண்டுக்காமல் போகிறாங்க. ஆனால் அதே டைமில் நம்ம ஹீரோயின் அந்த பக்கத்தான ஒர்க்குக்கு போயிட்டு இருப்பா. இந்த பாட்டி இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண போக அந்த பாட்டியும் எனக்கு டேப்லெட் எடுத்து கொடுமா சொல்கிறாங்க பேக்லேருந்து. நம்ம ஹீரோனும் அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்க,
கொடுக்க அப்புறம் தான் அந்த பாட்டி கொஞ்சம் தெளிவாகவே ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் பாட்டியை பார்த்து நீங்கள் ஓகேவாங்களான்னு கேட்க பாட்டி ஒன்றே என்னோட கவலை நாள் தான்மா எனக்கு இந்த நோய், என் பேரனுக்கு வந்து 30 வயசு ஆகுது ஆனால் இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்க சோக கதையெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கால, அதனால உடனே ஹீரோனை பார்த்து நீ வேணா என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ நம்ம ஹீரோயினா ஐயோ பாட்டி நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது பாட்டி, நான் வேற இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் காலேஜில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. அவள் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறா. அப்போ பாட்டி இதை கேட்டுட்டு ஓ இவ சின்ன பொண்ணுன்னு மீன் பண்ணுறா போல், என்னதான் இருந்தாலும் என் பேரனுக்கு 30 வயசு ஆயிடுச்சுல, ஓல்டு மேனுன்னு நினைக்கிறா போல் அப்படின்ற மாதிரி பாட்டி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரிம்மா பரவாயில்ல, நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு ஒரு gift கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே வயிற்றுல கை வச்சுட்டு என்னெல்லாம் இனிமேல் யார் கல்யாணம் பண்ணிப்பா, நான் என் குழந்தைய தான் இனிமேல் பார்த்துக்கணுன்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அப்போ பாட்டி ஒன்று அவங்கள்ட்ட ஜேட் வலையில் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. இல்லை பாட்டி நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒர்க் இருக்குது, தயவு செஞ்சு இதை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் வேலை பண்ண போகிறேன், என்னால் இதை ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி பாட்டிக்கிட்டேருந்து இந்த கிஃப்ட்டை கூட வாங்காமல் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. பாட்டிக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கூக்கு வந்து நம்ம ஹீரோனை பற்றின சில டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும் போல், அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு உண்மையாகவே அந்த பொண்ணு வேணும்ட்டி உன் ரூமுக்கு வரணும்னு வரல, உனக்கு மருந்து கொடுத்த பொண்ணும் அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் என்னடா சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது அப்புறம் தான் கூ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா இருக்காங்கல்ல, அவர் வந்து நம்ம ஹீரோனோட ட்ரிங்க்ஸில் மருந்து கலந்து கொடுத்து ஒருத்தர்கிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஹீரோனை விற்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து தான் தெரியாமல் ஊருக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி இதெல்லாம் கூ சொல்லிட்டு இருக்க. அப்போ பாட்டி வந்துட்டு ஹீரோ கையில் இருக்க ஃபைலில் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த பொண்ணு உனக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவா ஆமாம் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் எனக்கு தெரியுமே, உங்களுக்கு எப்படி பார்த்து இந்த பொண்ணை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க என் உயிரை காப்பாற்றினதே இந்த பொண்ணு தான்டா, அது மட்டும் இல்லை இவளுக்கு நான் கிஃப்டெல்லாம் கொடுக்க போனேன், அவள் வேணான்ட்டா, இதில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்லாம் கேட்டா, ஆனால் உன்னை ஓல்டு மேனே நினச்சிட்டா போல, அதனால் வேணான்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்ல அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க வந்துட்டு பாஸ் நீங்கள் வந்து 1 மில்லியன் ஒரு பொண்ணு கொடுத்துருந்தீங்களா, அவங்க வந்து அந்த 1 மில்லியன் வந்து ஒரு கிளப்பில் போய் செலவு பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 10 மேல் மாடல்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறத கேட்டோன்னே ஹீரோக்கா ஐயோ அப்போ தப்பான பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு நினச்சிடுறாரு. இதை பாட்டி கேட்டுட்டு என்ன இப்படியா அந்த பொண்ணு இப்படி இருப்பான்னு நினச்சி பார்க்கலையே அப்படின்ற மாதிரி பாட்டி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பேச்சை அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய மந்த்ஸ் ஆயிடுது. என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு இப்போ 8 மந்த்ஸ்க்கு மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு டாக்டர் வந்து ஹீரோயின் வயிற்றுல ஒரு மாதிரி சிம்பிள் மாதிரி இருக்குமா, அதை பார்த்துட்டு என்னடா அதுன்ற மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொரு டாக்டரை கூப்பிடுவாங்களா. அந்த இன்னொரு டாக்டர் வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் கூதா வந்து பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு இது எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு ஃபேமிலியில் இருக்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுக்கு தான் நான் வரணும், அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னைக்கு கோயிலில் வந்து ஒரு பொண்ணு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னாலையா, உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி இங்கே கூக்கு தெரிய வருது. அப்போ கூ ஒன்று நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க நம்ம ஹீரோனா நீங்கள் யார், நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கேட்குறா. அப்படின்னே கூ மாஸ்க்கு கழட்டிட்டு அன்றைக்கி நாங்கள் கோயிலில் பார்த்தோம்ல நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதே எனக்கு இப்போ தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு, இதை நான் கண்டிப்பாக சென்கிட்ட சொல்லி தான் ஆகணும், நான் வர வரைக்கும் கொஞ்சம் எங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோனுக்கா இவங்களை பார்த்தாலே ரிச்சான ஆளுங்க மாதிரி தெரியுது, இப்போ திடீர்னு வந்துட்டு என் குழந்தை என்கிட்ட பறிச்சுட்டா நான் என்ன பண்ண முடியும், ஆல்ரெடி 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, என் குழந்தைய என்கிட்டேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் நினைக்க இங்கே கூ இருக்கான்ல அவன் சென்னுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறா உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ சொல்கிறாரு இருந்த என்ன பிரயோஜனம், அவள் மேல் மாடல்ஸ் எல்லாம் வேறு ஆர்டர் பண்ணியிருந்தாலே அதுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உண்மை, அந்த சிம்பிள்லாம் பற்றி டாக்டர் கூ சொன்னதுக்கப்புறம் ஹீரோவால் அங்கே பொறுக்க முடியல, உடனே வரேன்னு சொல்கிறாரு. இங்கே டாக்டர் கூ ஓடிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, நம்ம குழந்தைய பிடிங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துடுவா. அவள் தனியாக ஒரு வீட்டில் இருக்கா. இப்போ வீட்டுக்கு போயிட்டு குழந்தைகிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து அவளோட ஃபேமிலி வந்துடுறாங்க. என்னோட அம்மா அப்பா தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு என்னடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம என்னோ உங்களுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்துட்டேன், இப்போ எதுக்கு நீங்கள் திரும்ப என்கிட்ட வந்து தொல்லை பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, வெளியே போங்கன்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னோட அப்பா ஒன்னே நீ இவ்வளோ கேவலமான வேலை பண்ணியிருக்க, சரி வீடு அதையும் நான் கேட்கல, வீடு இருக்குல்ல அது உன் பேரில் இருக்குல்ல அதை ஒழுங்காக எங்கள் பேருக்கு மாற்றி கொடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனா அது எங்கள் அம்மா சம்பாரிச்சு அந்த காசில் வாங்கின வீடு, அது என் பேரில் இருக்குது, நீங்கள் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அப்போ அந்த லின் ஒன்னே என்னடி எங்கள் அப்பாண்டே திமுறை பேசுறியான்ற மாதிரி ஹீரோயின் கணத்துலேயே ஓங்கி ஒரு அறையை விட அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் கையில் வந்து எதையோ கிழிக்கிறாங்க ஒரு சின்ன பீஸ் வச்சு. அந்த டைமில் வந்து கூ வேற சென் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் நீ என்ன பண்ண போகிறேன்ட்டு. சென் சொல்கிறான் என்னதான் இருந்தாலும் என்னோட ஃபேமிலியோட வாரிசு எங்களோட குழந்தை, அது நான் போய் பார்த்து தானே ஆகணும், அவள் எங்கன்னா போட்ட மேல் மாடல் கிட்ட
நான் போய் மொல்ல அவளை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோனோட கையில் அவளோட பிளட் மாதிரி இருக்குது. அவளோட கை விரலை கிழிச்சு விட்டுட்டு அதை எடுத்து அந்த சர்டிஃபிகேட்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு போகும்போது நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சி கெஞ்சிரா, ஏன்னா அவளுக்கு வலி வந்துருச்சு போல், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிற மாதிரியே தெரில. இந்த லின் வந்து அதையும் தாண்டி நம்ம ஹீரோனை அடிச்சே ஆகணுன்ற மாதிரி ஹீரோயின் மேலே இருக்க பொறாமையிலேயே அவள் அடிக்க போவாளா. நல்ல வேலை எந்த டைமில் ஹீரோ வந்தாரும் தெரில, ஹீரோனை கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்க்க நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அரை மயக்கத்தில் இருக்கா. ஹீரோ பிடிக்க அப்போ ஹீரோவும் கூவும் அங்கே இருக்கிறத பார்த்து இந்த லின் தப்பாக பேசுகிறா. ஓ 2 பேர் கூட அஃபேரில் இருக்காளா, அப்போ தப்பான விதத்தில் வந்த குழந்தையாது அப்படின்ற மாதிரி இந்த லின் வந்து ரொம்ப ஓவராக வாயை விட்டுற ஹீரோக்கு கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் என் குழந்தைய பற்றி தப்பாக பேசுவேன்ற மாதிரி இந்த லின்னோட கணத்தில் ஒரு அறையை விட, அப்போ லின்னோட அம்மா ஒன்னே ஏய் யாரா நீ என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி அடிக்கிறேன்னு சொல்லும் போது, இந்தாங்க நீங்களும் வாங்கிக்கோங்க, நீங்களும் தானே ஹர்ட் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அடிச்சதுக்காக அவங்க அம்மாவையும் அடிக்கிறாங்க. நடுவில் அப்பா வந்து கேள்வி கேட்கும் போது அப்பாவுக்கும் ஒரு கிக்கு. 3 பேரும் கதறிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒன்னே நம்ம ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு போவார். அப்போ கூ பார்த்து இவங்களுக்கு வந்து டபுளாக கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடியை கொடுக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு அங்கே போயிடுவார். ஹாஸ்பிட்டலில் ஹீரோ அட்மிட் ஆகி கிடக்கும் போது பாட்டிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இவ தான் வந்து உண்மையாகவே என்னோட கிராண்ட் டாட்டர் இன்லாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம ஹீரோ வந்து சரியாக கவனிக்கல, ஒரு ப்ரெக்னென்டான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் இப்போ குழந்தை பிறந்துருச்சு, பாட்டி சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேல் வந்து என் பேரை ஒன்று நல்லா பார்த்துப்பான், அவன் எதுனா பண்ணானோ சொல்லு, அவனை நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஏய் நீ தான் இனிமேல் வேலைக்கார மாதிரி இருந்து அவளுக்கு சர்வ் பண்ணுண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோவா என்ன பாட்டின்ற மாதிரி தான் இருக்கும். பாட்டி அங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் ஹீரோ ஒன்னே இது பாரு குழந்தை என் கூட தான் இருக்கணும், நீ பிரிக்கணும்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனா ஆனால் குழந்தைய நான் இந்த பெற்று எடுத்தேன், அந்த குழந்தைங்களோட பயாலஜிக்கல் மேம், நீங்கள் ஏன்ட்டு பிரிக்கணும்னு கண்டிப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அப்போ ஹீரோ ஒன்னே நான் எல்லா பாசத்தையும் குழந்தைக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஹீரோன் ஒன்னே என்னை கோவப்படுத்தாதீங்க, எனக்கே இப்போ தான் வந்து குழந்தை பிறந்திருக்கு, என்னை ஏன் கோவப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. நானும் நல்லா என் குழந்தைங்களை வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் சொல்கிறா. அப்போ ஹீரோ ஒன்னே ஹீரோயின் வயிற்றுலேருந்து சவுண்டு கேட்குமா, சரி இவளுக்கு பசிக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ற மாதிரி அங்கேருந்து வெளியே கிளம்பிடுவார். இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ உடனே அவளை நினச்சி பார்க்குறா, என்னதான் இருந்தாலும் அவள் சொல்லிட்டு கரெக்ட் தானே, நான் இனிமேல் குழந்தைங்க என் கூட வந்தாலும் 2 பேரையும் நான் எப்படி பார்த்துக்க முடியும், இவர் நல்லா ரிச்சாக இருக்கார், குழந்தைங்களுக்கு நல்ல வசதி தர முடியும், நான் அப்பப்போ குழந்தைங்களை வந்து நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு லின் வரா. ஆப்பாட்டுக்கு வந்துட்டு என்ன அப்பா அம்மாவை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டேன், ஆனால் நான் மட்டும் வெளியே வந்திருக்கேன்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி லின்னு கேட்க, அப்போ உடனே நம்ம ஹீரோனும் ஆமாம் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, சரி பண்ண தப்புக்கு நீ எப்படி வெளியே வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்கும்போது அப்போது போ ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி பற்றி சொல்கிறா. அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு லேடி வந்து அவங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக என்ன வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்ற மாதிரி இந்த லின் சொன்னது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கணத்தில் ஒரு அரை விடுற மாதிரி போடி நானும் நல்ல லைஃப்பில் வருவேன் நீ நரகத்துக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோனா போ ஃபேமிலியா, இப்போ நான் இருக்கிறதும் அந்த ஃபேமிலின்னு தானே கேள்விப்பட்டேன், அப்படின்னா இவ வந்து சென்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா, அப்படி பண்ணிக்கிட்டா என் குழந்தை உங்ககிட்ட மாட்டிக்குமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்படுறா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ சாப்பாடோட வராரு. வந்து பார்த்தா ஹீரோயினை காணும். நர்ஸ் வருவாங்க. நர்ஸை பார்த்து எங்கன்னு கேட்கும்போது நர்ஸ் சொல்கிறாங்க இப்போ தான் அவங்க குழந்தைங்களை பார்க்குறேன்னு போனாங்க அப்படின்ற மாதிரி நர்ஸும் அங்கேருந்து சொல்லும் போது ஹீரோ ஒரு மாதிரி பதறாரு. என்ன பண்ண போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போய் பார்த்தா பாட்டி வந்து குழந்தைங்க கூட இல்லை. பாட்டி ஒரு பக்கம் நான் இனிமேல் தான் குழந்தைங்களை பார்க்க போகிறேன்னு சொல்ல ஹீரோவா ஐயோ பாட்டி வா பாட்டி குழந்தைங்க என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி பாட்டியும் ஹீரோவும் போய் குழந்தைங்களை பார்த்தா குழந்தைங்களையும் காணும். டாக்டர் அப்போ தான் சொல்கிறாங்க பாட்டி கேட்கும்போது. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி குழந்தைங்களோட அம்மா வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லும்போது ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. உடனே வந்து எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணுறாரு, போய் குழந்தைங்கெல்லாம் தேடுங்க எங்கே போனாங்கன்னு தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு குழந்தைங்க இவங்ககிட்ட இருந்தால் நான் ஆபத்துன்னு நினைக்கிறேன், நான் முதல்ல இங்கேருந்து போய் ஆகணுன்ற மாதிரி அவள் வீட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்கா. அப்போ திடீர்னு ஹீரோ முன்னாடி வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க, நீ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா முன்னாடி இருக்கிறது ஹீரோயின் கிடையாது, வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து என்னடா குழந்தைங்களை வந்து திருடு பார்க்குறியா, என்ன இப்படி வந்து நிற்கிறேன்ற மாதிரி கத்தி கூச்சல் போட நம்ம ஹீரோ தப்பான ஆளுன்றதுனால, அதாவது முன்னாடி தப்பான ஆளை ஸ்டாப் பண்ணுறதுனால சாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தால் அவள் நிம்மதியாக இருக்கிறதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் அந்த போ ஃபேமிலியோட லேடின்னு லின்னு ஒருத்தி சொல்லியிருப்பாள்ல, அவள் பார்த்துருக்க கூட மாட்டா. அந்த லேடி வந்து இப்போ நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து பேசுகிறாங்க, நான் தான் போ ஃபேமிலி
ஃபேமிலியை சேர்ந்தவ, அது மட்டும் இல்லை சென்னோட அம்மாவும் நான் தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கா இந்த லேடியை பார்த்து தான் அப்போ அந்த லின் சொன்னாலா, இந்த லின்னை தான் வந்து சென்னு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா, அப்படி பண்ணி வச்சா என் குழந்தைங்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க, அப்போ நம்ம ஹீரோட அம்மா ஒன்றே சொல்கிறாங்க, இந்த குழந்தைங்கள நான் தான் வச்சுக்க போகிறேன், நீ வந்து அதை விலை சைட்லேருந்து வந்துன்னு கேள்விப்பட்டேன், நீ என் ஃபேமிலிக்கே தேவையில்லை, என் பையனுக்கும் நீ ஏற்றவே இல்லை, உன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு நம்மளும் சொல்கிறாங்க. ஹீரோயின் அவங்க பாடி கார்ட்ஸ் வச்சு பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு குழந்தைய தூக்கிக்கிறாங்களா, நம்ம இன்னும் விட மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா குழந்தைங்க அங்கே இல்லை ஹாஸ்பிட்டலில், அதனால தேடி இங்கே வந்துடுறாரு. வந்துட்டு அம்மாவோட அசிஸ்டண்ட்லாம் அடிச்சு போட நம்ம ஹீரோ ஒன்று ஹீரோயின் பிடிச்சிக்கிறாரு. அவள் மயக்கம் போடுற மாதிரி போகிறா. ஏன்னா கன்னத்தில் அறைய ஒன்று விட்டுருப்பாங்க நம்ம ஹீரோயின் கத்திட்டே இருந்ததுனால. அதுக்கப்புறம் ஹீரோட பாட்டி அங்கே வந்துட்டு செம்மையாக முறைக்கிறாங்க ஹீரோட அம்மாவை பற்றி. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஹீரோ சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை வேணான்னு ஒதுக்கி தள்ளியிருப்பார். எதுக்குன்னா நம்ம ஹீரோட அப்பா, அதாவது இவங்களோட சொந்த ஹஸ்பண்ட்ஸ் ஆகிறதுக்கு இவங்க ஒரு மெயின் ரீசனாக இருந்திருப்பாங்க. அதனாலேயே பாட்டிக்கும் வந்து இவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும், ஹீரோக்கும் அவங்க அம்மாவை பிடிக்காமல் போயிருக்கும். அதனாலே வந்து திட்டி விட்டுட்டு இவங்கள கிளம்பிடுறாங்க. திரும்ப ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோனை அட்மிட் பண்ணிடுறாங்க. பாட்டி ஒன்றே மறுபடியும் ஹீரோன் கிட்ட சாரி சொல்கிறாங்க, இவனு சரியாக பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனா இல்லை நான் தான் ஏதோ பயந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ உடனே பார்த்துக்கிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, திரும்ப திரும்ப இப்படி தான் பண்ண போறியா, உன்னால் எவ்வளோ தான் போக முடியும் வெளியே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் இனிமேல் நான் இப்படி வெளியே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டி போனதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க நாள்லாம் நம்ம ஹீரோ வந்து சாப்பாடெலாம் கொடுத்து உண்மையாகவே நல்லா பார்த்துக்கிறாரு. என்னதான் ஹீரோயின் மேலே ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தாலும், அதாவது ஹீரோனை பற்றி முழுசாக தெரியலனாலும் நல்லா பார்த்துருந்துருப்பாரு. ஹீரோயினை டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்களா. ஹீரோயின் வீட்டை பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு பார்க்குறா. அவளால் நம்ப கூட முடியல, அத்தனை மேடு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்காக பாட்டி நிறைய கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு வேணவே வேணான்ற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பாட்டி என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ பாட்டி கடைசியாக அவங்க ஃபேமிலியோட ரிங்கு, கடைசியாக இப்போ நம்ம ஹீரோயின் தானே இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாக வந்திருக்கா. அதாவது என்னதான் அவங்களுக்கு கிராண்ட் டாட்டர் இன்லாம் வந்தாலும் அந்த வீட்டோட மருமகாவை தானே. அந்த மோந்திரம் ஃபேமிலி மோந்திரம் கொடுக்க நம்ம ஹீரோயின் வேணான்றா. ஹீரோவை பார்த்து நீங்கள் கொஞ்சம் பாட்டிக்கிட்ட சொல்லுங்களேன்னு சொல்ல, ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டு பாட்டி நான் பேசிக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அனுப்பிவிட, ஹீரோ ஒன்றே இந்த மோந்திரத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் கையை பிடிக்கிறாரு. இந்த மோந்திரம் ஒன்று உன் கையை கடிச்சிடாது, கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு போட்டு விட்டது மட்டும் இல்லாமல் ஹீரோனை பார்த்து சொல்கிறாரு, பாட்டி எது கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நல்லதுக்கு தான் கொடுப்பாங்க, ஆனால் அதெல்லாம் சேஃபாக வச்சுக்கோ, வித்துடாது சரியா, காசுக்காக உனக்கு காசு தேவை இருந்தால் நான் கொடுக்குறேன், குழந்தைங்களுக்கும் தேவைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோன் இதை கேட்டோன்னே, எனக்கு காசு தேவைக்கு எதுக்கு நீங்கள் கொடுக்கணும், நான் ஒரு டெலிவரி ஜாப் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோனை டெலிவரி ஜாபா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனும் ஏன் அது உங்களுக்கு ஜாப் மாதிரி தெரியலன்னு சொல்ல, ஹீரோ சொல்லியிருப்பார் இல்லை பரவாயில்ல அதுவும் நல்ல ஜாப் தானே பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஒரு பக்கம் அவளோட ட்ரீமை பற்றி சொல்கிறா. ஏன்னா ஹீரோ கேட்டிருப்பாரு நீ டிகிரி முடிச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஹீரோனும் அவளோட ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, நான் நல்ல வேலைக்கெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஆனால் நீ இன்னும் டிப்ளமோ டிகிரியும் முடிக்கலையே, அதுக்குள்ளே இவ்வளோ கனவு கண்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு அப்புறம் தான் ஷாக் ஆகுது. ஹீரோவோ ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறேன்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து அவளோட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதை மறந்து போயிருப்பா. இங்கே ஒரு பக்கம் ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்போ ஹீரோயின் மேலே செம்ம காண்டாகுது. என்ன அவங்களால மருமகளாக சரியாக ஏற்றுக்க முடியல. அதாவது ஹீரோட பாட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் வில்லேஜ்லேருந்து வந்த இப்போ பொண்ணு 2 குழந்தை பெற்றுட்டான்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த வீட்டுக்குள்ளே அக்செப்ட் பண்ணி எல்லாம் ஏற்றிக்கிட்டாங்க. இந்த க்ரீன் மோந்திரத்தை வேற கொடுத்துட்டாங்களா. இவளை சும்மா விடக்கூடாது, அந்த லின் கிட்ட சொல்லி இவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், நிறைய அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோனும் அவளோட காலேஜுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலான்னு போகும்போது இந்த லின் இருக்கால, அவள் ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறா. இதில் வேற ஹீரோனை பார்த்து சொல்கிறா, அம்மா அப்பாவை பண்ண மாதிரி என்னையும் பண்ணலான்னு நினைக்காதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோனும் நான் உன் பேச்சுக்கே வரல, எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அவள் கிளாஸ் ரூமில் போயிடுறா. அங்கே ஹீரோனோட ஸ்பீச் எல்லாம் கேட்க அங்கே சார்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, ஆமாம் இந்த லின்னு எதுக்கு இப்போ இங்கே உள்ளே வந்து உட்காடுறா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் நினச்சி பார்க்க. அப்போ அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ்லாம் நீ காலேஜில் நல்ல மார்க் வாங்கினி, அந்த பொண்ணு நீ தானம்மா, நல்ல டாப் ரேங்கர் நீ தானே அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனும் ஆமான்னு சொல்லிட்டு அவளோட ப்ராஜெக்டை பற்றி இவ்வளோ நாள் ரிசர்ச் பண்ணியிருப்பாள். 2 குழந்தை இருந்துமே வயிற்றில் இருக்கும் போது கூட அவள் பண்ணியிருப்பா. அவள் இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவள் சொல்லி முடிக்கும் போது எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனால் அந்த லின் பண்ணி வந்து ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா, நான் கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் முன்னாடி பேச வேண்டியது இருக்குது, நீ பண்ணதை நான் இவங்களுக்கு சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ப்ரூஃபை காமிச்சு நான் தான் இந்த ப்ராஜெக்டை முதல்ல பண்ணேன், இவ என்கிட்டேருந்து திருடிக்கிட்டா, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல நம்ப மாட்டுறாங்க. ஆனால் இவ அதுக்குள்ளே ஒரு ஃபோனில் வந்து காட்டுறா, காலேஜோட வெப்சைட்டில் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டை நான் போஸ்ட் பண்ணிட்டேன், இவ ஆனால் பண்ணவே இல்லை, இப்போ வந்து இவ எக்ஸ்பிளைன் பண்ண
பண்ணால் இவ பண்ணதாயிருமா, நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ப்ரொஃபஸர் கிட்டலாம் வர போய் காட்டுறா. அப்போ அங்கே இருக்க சார்ஸும் அதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் இது உண்மைதான், அப்போ உண்மையாகவே நீ திருடினியாம்மா ஜியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோனும் இல்லை இதில் இருக்க ஒரு வார்த்தையும் நான் கஷ்டப்பட்டு பண்ணுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்ல, அப்போ உடனே இந்த லீன் சொல்கிறா, வாய்ப்பே இல்லை, நீ வந்து நிறைய ஆம்பளையும் கூட சுற்றிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இருந்த, குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்த, இவ்வளோ பிஸியாக இருக்கும் போது எப்படி உன்னால் இந்த ப்ராஜெக்ட் முழுசாக பண்ணி முடிக்க முடியும், நீ போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி லீன் சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது என்னோட பர்சனல், என்னதான் இருந்தாலும் நான் ஒரு அடல்ட்டு, நான் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிப்பேன், எப்படி வேணால் பேபி பெற்றுப்பேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதில், ஓகேவா, நீ அதில் தலையிடாத, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணேன், நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் லீனை பார்த்து, நீ தான் பண்ணனா சரி இதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு, உனக்கு தான் தெரியும்ல நீ தான் பண்ணுன்னு சொல்கிறல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அப்போ லின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி முழிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஒரு முக்கியமான டாபிக்கு இது இந்த பேஜில் வருமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த லின்னை பார்த்து கேட்கும் போது இந்த லின் வந்து அது எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும், அது எத்தனை பேஜஸ் இருக்குது, அது எனக்கு மறந்து போச்சு, அது ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணி நான் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி லின் சொல்ல, ஆனால் ஹீரோயின் வந்து நான் தானே திருடுன்னு சொன்னேன், இப்போ எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்கிறேன் பாரு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இந்த பேக் பேஜ் முடிகிற வரைக்கும் என்ன இருக்கும் போது எல்லா ஹெட்டிங்கும் சொல்ல, அங்கே இருக்க சார்லாம் அதை பார்த்துட்டு ஆமாம் ஜியா சொல்கிறது தான் உண்மை, அவள் சொல்கிறது தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவள் தான் இதை பண்ணியிருப்பா போலன்ற மாதிரி சொல்ல, அப்போ லின்னா ஏய் தேவையில்லாமல் ஃபேக்காக அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லும் போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் மறுபடியும் அந்த வெப்சைட்டில் பார்க்குறாங்க, காலேஜ் வெப்சைட்டில் அது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு அது ரிமூவ் ஆகிடுச்சு, அந்த ப்ராஜெக்டோட ஓனர் இவங்க உண்மையாகவே இல்லைன்னு சொல்லிட்டு. இது காரணம் வந்து நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது இது நான் பண்ணல, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வேறு யார், ஒருவேளை சென் தான் இதை பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்க ஆரம்பிக்கிறா. சென் வந்து நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு பக்கம் லின்னா என்னை அசிங்கப்படுத்திட்டில்ல அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்க, ஒரு பக்கம் போ ஃபேமிலியில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அப்போ ஒன்று வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன உன்னை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பண்ணியை கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. இங்கே இப்படி நடந்து முடிய இங்கே நம்ம ஹீரோவையும் கூ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் கேட்டிருப்பாரு போல், ஹீரோயின் இப்படி பேசத்தெல்லாம் இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் பண்ணியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லியிருப்பாள். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சிரிச்சிருப்பாரு. இப்போ கூ ஹீரோவை பார்த்து கேட்டிருப்பாரு, இவ்வளோ அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா, அப்புறம் ஏன் அவளை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்றே என்னதான் இருந்தாலும் அவள் 10 மேல் மாடலை அரேஞ்ச் பண்ணாடா, அந்த காசு வச்சு அதை எப்படி மறக்க முடியானால அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்போ கூ சொல்கிறாரு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோ சொன்னா அது எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூ அனுப்பி விட்டுற. இங்கே இவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு, அதாவது வேண்டாம் வரப்போ பேசுகிற மாதிரி பேசிட்டு எங்கள் கூ போனதுக்கப்புறம் உடனே ஒரு இன்வெஸ்டிகேட்டருக்கு கால் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல என்னாச்சு, அன்றைக்கி அந்த கிளப்பில் என்னாச்சுன்றதை விசாரிக்க சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகுது, ஏன்னா குழந்தை இருக்காக மூன் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க போல். நம்ம ஹீரோனுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேக்கப் போட போனால் ஹீரோயின் வேணான்றா, ஆனால் நீங்கள் பண்ணி தானே ஆகணும், அவங்க பண்ண சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனோட காஸ்ட்யூம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஹீரோயின் போட்டிட்டு வரா. உண்மையாகவே அந்த ட்ரெஸ் ரொம்ப செம்மையாக இருக்குது, அது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் வேறு, நம்ம ஹீரோனுக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இது ரொம்ப காஸ்ட்லியானது, என்னால் இது போட முடியாதுன்னு அதை கழட்டி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அதை கழட்ட போவா. அப்போ ஹீரோ பின்னாடி இருந்து வந்துட்டு நீ ஏன் அதை கழட்டுற, அது உனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ கழட்ட வேணான்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து அந்த ஹை ஹீல்ஸில் வந்து சரியாக நடந்திருக்க மாட்டா, ஸ்லிப்பாகி நடந்திருப்பா. அதனால உடனே தூக்கிட்டு அங்கே இருக்க டேபிளில் உட்கார வைப்பாரா. அங்கே இருக்க மீதி பேரை போ சொல்லிடுவார். நம்ம ஹீரோயின் போட்டிருக்க ஹை ஹீல்ஸை கழட்டிட்டு நான் நோட் பண்ணேன், நீ தான் சரியாக நடக்க முடியல, ஏன் அப்புறம் இதை போட்டு கஷ்டப்பட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஷூ போட்டு விடுவார். ஹீரோயின் ஒன்னே ஆனால் நான் இப்படி இதை போட்டுட்டு வந்தா அப்புறம் கீழே இருக்கவங்கள என்ன நினைப்பாங்க, ஒரு மாதிரியாக பேசுவாங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒன்னே இது நம்ம ஃபேமிலியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், இங்கே யாரும் நம்ம ஃபேமிலியை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க, அதனால் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுல போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுது. அப்போ ஹீரோ ஒன்றே டக்குன்னு என்ன நினச்சா தெரியல, திரும்ப ஹீரோனை பார்த்து இனிமேல் பார்த்து இருந்துக்க சொல்லிட்டேன், மேல் மாடல் கிட்டலாம் போய் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட போய் ஆட்டம் போடுற வேலை வச்சுக்காதுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கா தூக்கி வாரி போடுது. மேல் மாடலா, நான் எப்போ அவங்க கூட போனேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ ஒன்னே நீ நடிக்காத, நான் வந்து ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டேன், எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் கேட்குறேன், February 18th நீ அங்கே தானே போனேன், நீ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்தப்போ இந்த காசெல்லாம் நீ செலவு பண்ணல, அங்கே தான் போனேன், மேல் மாடல் 10 மேல் மாடலை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த அந்த ஈவெண்ட்டில் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்வார் பாருன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் அரேஞ்ச் பண்ணியிருப்பார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி வைக்க அவரும் அப்படி தான் சொல்கிறாரு, இந்த வெண்ணுன்ற சர்நேம் வச்ச பொண்ணு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனும் ஏய் எந்த பொண்ணு நேமு ஃபுல்லாக
சொல்லுங்கள், நான் அப்படி போவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அதுக்குள்ளே ஃபோன் கால் கட் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் போ, எனக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு, நீ ஒன்றும் அந்த பார்ட்டிக்கு நீ வர வேணாம், நீ இங்கே இருந்துரு, அப்படி ஒன்றும் நீ வர தேவையில்லைன்ற மாதிரி அந்த இன்வெஸ்டிகேட்டர் சொன்னோன்னே ஹீரோக்கு செமக்கோ வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோனா அப்பெல்லாம் ஒத்துக்க முடியாது, இவர் என்ன இப்படி தப்பான ஒரு பழியை போட்டுட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வேற ஒரு பிளானை போட்டாங்க. என்னன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பேரன் வேணுமாம்மா. ஆனால் ஜியா கிட்ட இருக்க குழந்தைங்கள வந்து பிரிக்க முடியல. சரி, நம்மளை அரேஞ்ச் பண்ணி இதுக்கு மேலே வர குழந்தைங்கள வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். அதை அந்த ஃபேமிலி கிட்டேருந்து பிரித்தா அவங்களுக்கு வழி தெரியும்ல, நான் எப்படி என் பையனை பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட ஆன்ட்டிக்கு தெரியும்ல, அதாவது ஹீரோட பாட்டிக்கு தெரியும்லன்னு நினச்சிட்டு இருக்காங்க. லின்னை மறுபடியும் கூப்பிட, லின்னுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மரியாதையாக பேசுகிற அவங்க கிட்ட. அப்போ அந்த லேடி ஹீரோட அம்மாவும் வந்து, நான் உனக்கு சொல்லுவேன் ஒரு ஐடியா, அதே மாதிரி பண்ணு, என் பையனை கரெக்ட் பண்ணு, நீ ஒரு நல்ல குழந்தைய பெத்தெடு, அதுக்கப்புறம் அவளை நம்ம துரத்தி அமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேர் சொல்ல, அப்போது என்னோட சிஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணது உங்கள் பையனை தானே அப்படின்ற மாதிரி இவளுக்கு அப்புறம் தான் புரியுது. நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளோ ரிச்சான ஆளுக்கு, எவ்வளோ பெரிய ரிச்சான ஆளுக்கு வந்து குழந்தை பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே வந்து இந்த லேடியும் நம்ம என்னோட கையை பிடிச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ வந்து என் பையன் கூட க்ளோஸாக இருந்து குழந்தை பெற்றுட்டேன்னா அவளை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம், ஃபுல்லாக முடிச்சு கட்டிடலான்னு சொல்ல இவளும் சிரிச்சிட்டு இருக்கா. நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஹீரோட அம்மா லின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினா அந்த கிளப் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறா. அந்த இடம் எங்கே இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மா பேரில் இருந்த பிளேஸு, அதுதான் இப்போ மொத்தமாக வந்து அவங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்களே லின்னோட பேரண்ட்ஸு, அந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு சரி நம்ம அங்கேயே போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பலான்னு பார்க்குறா. பாட்டி வந்து ஏம்மா பாட்டிக்கு வரலையான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி பாட்டி இப்போ என்னால் கண்டிப்பாக வர முடியாது, ஒரு முக்கியமான வேலை, நான் அவசரமாக போய் ஆகணும், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே அந்த கிளப்புக்கு கிளம்பி வருவா. அங்கே போயிட்டு அங்கே இருக்க ரிசப்ஷன் டேபிள் கிட்ட இருக்க பொண்ணுக்கிட்ட போயிட்டு February 18 அன்னைக்கு இந்த இயரில் வந்து என்ன நடந்துச்சு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்க அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. அதெல்லாம் ப்ரைவேட்டான விஷயம், கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோன்னா, ஹலோ இந்த இடத்தோட ஓனரோட பொண்ணுன்னா பார்த்து பேசுங்க, இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி காட்ட, அப்போ அந்த பொண்ணுக்கு காமிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. அந்த பொண்ணு வந்து வாங்க நான் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காட்டும் போது அந்த இடத்துல வெண்ணுன்னு சர்னேம் வச்ச இந்த லின் பெண்ணு தான் போய் அங்கே நின்றுட்டுருக்கா. அவள் தான் 10 மேல் மாடலையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோட செக்கு இவங்க தானே வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த காசெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க இவங்க தான். இப்போ நம்ம ஹீரோன் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. நம்ம ஹீரோக்கு இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோட அம்மா ஹீரோ பார்க்க தான் போகிறாங்க. அவங்க ப்ரோட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, போயிட்டு ஹீரோ கையை பிடிக்கிறாங்க. இருப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சரின்னா அதெல்லாம் முடியாது, எனக்கு உங்களை பார்க்க கூட பிடிக்கல, அப்பா உடம்பு சரியில்லாதப்போ நீங்கள் எப்படி அப்பா சாகிறதுக்கு கண் முன்னாடி பார்த்தீங்க, அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காமல் எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல, அப்போ அவங்களும் நீ நான் சொல்கிறது கேட்க வேணாம், அப்பாவோட திங்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது, அது உனக்கு வேணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவால் மறுக்க முடியல. சரி வந்து அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிற ஒரு ஹோட்டல் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க அம்மா ஆல்ரெடி ஏதோ புகை போட்டு வச்சுருக்காங்க அந்த ரூமில். அப்போது அவங்க அம்மாவை பார்த்து ஹீரோ கேட்க, ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த பொருள்லாம் அப்புறம் பார்த்தீங்களாப்பா, நான் சொல்கிறது கேளு, கொஞ்சம் உட்காரு, அம்மா கிட்ட ஒழுங்காக பேசுன்ற மாதிரி அவங்க அம்மா பாசமாக பேசுகிறேன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோவா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, உங்கள் மேலே இருக்க கோவம் என்றைக்கும் மாறாது, நீங்கள் பணத்தை ஆசை பிடிச்சவங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, அவங்க அம்மா கோவத்தில் சரி அதாவே இருந்துட்டு போகிறேன், உங்கள் அம்மாட்ட இப்படி தான் பேசுவியா, நீ இதுலேருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது, நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்டருந்து எதனா ஒன்று பிரிச்சே ஆகுவேன், உங்ககிட்டருந்து பாட்டிக்கிட்டேருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னொரு குழந்தை உங்களுக்கு பிறந்ததுன்னா அதை உங்ககிட்ட மொத்தமாக பிரிப்பேன் அப்படின்ற மாதிரி சொந்த அம்மாவே சொல்கிறாங்க. ஹீரோக்கு அந்த மெடிசன் வந்து அதாவது இந்த புகை மூலிமா வந்தது வந்து ஒரு மாதிரியாக பண்ண ஆரம்பிக்குதா. அப்போ லின் திடீர்னு ரூம்குள்ளே வந்துட்டு வாங்க நம்ம போகலான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கா சி இந்த மாதிரி பிளான் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க அம்மாவும் அங்கே வந்து வெளியே போயிடுறாங்க. ஹீரோ பெட்டில் படுத்த உடனே டக்குன்னு வந்து யாருக்கு கால் பண்ணுறது தெரியாமல் ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுவார். பண்ணிவிட்டு ஃபோன் அப்படியே கீழே போட்டுருவார். நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணலான்னு போகிறாளா, பாருங்கள் நீங்கள் என்னை வந்து அந்த பார்ட்டி அட்டன் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணதும் இல்லாமல் ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்கான எவிடன்ஸ்லாம் பக்காவாக வச்சுருக்கேன், காட்டிட்டு அப்புறம் உங்ககிட்ட தெளிவாக பேசுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ எதுவும் பேச மாட்டாரு. அதுக்கு பதிலாக ஹீரோட தங்கச்சி அங்கே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அது ஹீரோயின் காதில் விழுது. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அங்கேருந்து கிளம்பும் போது பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே போகிறா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ ஏதோ ரூம் நம்பர் மட்டும் சொல்லியிருப்பார் போல் லைட்டாக மெதுவான வாய்ஸில். அது நல்ல வேலை கேட்டதுனால இவ்வளோ அந்த ஹோட்டல் கிளம்பி வந்து நின்னா. ஹீரோட அம்மா அந்த ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க அசிஸ்டண்ட்டோட. நம்ம ஹீரோயின் வந்த உடனே அவங்க கையை பிடிச்சிக்க, அப்போ ஹீரோட அம்மாவும் நீ உன் குழந்தைய தரமாட்டேன்னு சொல்லிட்ட, நானே என் பேரனும் பேத்தியோ அதை வந்து நானே வந்து எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால நானே ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறா. நீங்கள் ரொம்ப மோசமான ஆள், இவ்வளோ சீப்பாக பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்ற மாதிரி ஹீரோயின் திட்டும் போது, அதனால தான் உங்களோட பையனுக்கு வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவங்களை பற்றி ஹீரோனுக்கும் தெரிய வந்திருக்கும் போல் பாட்டி சொல்லியிருப்பாங்க போல்.
ஹீரோயின் உடனே அவங்க அம்மா அடிக்க வரதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க அம்மாவோட கணத்தில் ஒரு அறை விட்டது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கவனுக்கு ஒரு கிக்க விட்டுருப்பா. இங்கே உள்ளே பார்த்தா லின் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுறா ஹீரோவை ஏதோ பண்ணுறதுக்கு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் ரூம்குள்ளே வந்துடுறா. வந்துட்டு லின்னோட முடிவு பிடிச்சி இல்லைன்னு இழுத்து, என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவ, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போட்டு அவளை சரியான அடி அடித்தது மட்டும் இல்லாமல் கண்ணத்துலேயே ஒரு அறை உனக்கு கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கா பயமாக இருக்குது என்ன இப்படி வந்து இவ அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளை ரூமை விட்டு துரத்தி கதவு சாத்த அவளுக்கு நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து இவரை காப்பாற்றிட்டுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஆனால் ஹீரோக்கு அந்த மருந்து ஒரு மாதிரி இருக்குல்ல, ஹீரோனை பார்த்து ஹீரோனை ஹக் பண்ணிட்டு, நல்ல வேலை நீ வந்த, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோனா இருங்க நான் அந்த ஸ்ப்ரே மாதிரி இருக்குல்ல அதை உடச்சி போட்டால் சரியாயிடும்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கிஸ் பண்ணிடுறாரு. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வெளியே வந்திருப்பாள், வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே ஹீரோயின் கதவு சாத்தி. அப்போ தின் ஒன்றி கத்துற அசிஸ்டண்ட்டை பார்த்து உள்ளே போங்க எதனா பண்ணுங்க அவங்க அப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மாவும் டே போடா ரிசப்ஷன் டேபிளில் போயிட்டு கீ வாங்கிட்டு வா, வேறு வழி இல்லை அவள் தான் உள்ளேருந்து லாக் பண்ணிக்கிட்டாளே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் பாட்டி வராங்க. வந்துட்டு அவங்கள யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நானும் தான் பார்க்குறேன், இவ்வளோ கேவலமான வேலை பார்க்குறியா நீ அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மாவை பார்த்து சொல்ல, ஹீரோட அம்மாவும் ஏன் நான் பண்ணக்கூடாது, எனக்கு பேரனும் பேத்தியும் வேணும், நான் உங்ககிட்ட பிரிப்பேன்னு சொல்லும் போது அப்போ பாட்டி ஒன்னே அடைச்சி நிறுத்து, உனக்கு இனிமேல் எந்த ஒரு தகுதியும் இல்லை சென்னோட அம்மான்னு சொல்லிக்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல் இவங்க நல்லா வாழணுன்றதுக்காக அவங்களோட பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் பாட்டி கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. இதை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த லேடி ஹீரோட அம்மா ரொம்ப புலம்புறாங்களா, பாட்டி ஒன்றே இங்கேருந்து இப்போ நீங்கள் போகலன்னா போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் மிரட்டும் போது வேறு வழியே இல்லாமல் போய் தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதில் இன்னிக்கா இப்படி நழுவி போயிடுச்சே சான்ஸுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. இங்கே அடுத்த நாள் ஆகுது. பாட்டியெல்லாம் இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கூட்டிகிட்டு போயிடுறாங்கல்ல. ஹீரோயின் நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும் போது ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோயின் வெக்கத்தில் ஐயோ ட்ரெஸ் வேறு அங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்கி அதை எடுப்பா போடலான்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்குள்ளே கண்ணை முழிச்சிக்கிறாரு. முழிச்சிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இப்போ இதை போட்டுட்டு எங்கே போகலான்னு நினைக்கிற, சரியே இவ்வளோ வெக்கப்படுற, 10 மேல் மாடல்ஸ் அரேஞ்ச் பண்ணி அன்னைக்கு அப்புறையும் உனக்கு இவ்வளோ வெக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, ஹீரோனா அடைச்சி நிறுத்துங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொன்னால் நான் அப்புறம் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேனே தெரியாது, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் அதை ப்ரூஃப் பண்ணிட்டா நீங்கள் வந்து எனக்கு அனிமல்ஸ் மாதிரி கத்தி காட்டணும் பரவாயில்லையான்னு சொல்ல, ஹீரோ ஒன்னே ஏன் நான் ஏன் அனிமல்ஸ் மாதிரி காட்டணும், என்ன ப்ரூஃப் வச்சுருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் ஒன்னே நீங்களே உங்கள் ஃபோனில் பாருங்கள் அது எல்லாமே தெரியும் நான் தப்பு பண்ணலன்ட்டு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க என் பேரை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஹீரோ அதை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு எல்லாம் புரிய வருது. நம்ம ஹீரோனா என்ன பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆனால் நான் செக் கொடுத்தேன்ல அது அமௌண்ட் எல்லாமே காலியாச்சு, நீ இதுக்கு தான் காலி பண்ணணும்னு நினச்சேன், அப்போ அது எப்படி காலியாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோனா நீங்கள் கொடுத்த செக்கை நான் சேஃபாக அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் அந்த செக்கை என் அப்பா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அதாவது என் சொந்த அப்பா அம்மா கிடையாது, அவங்க திருடிக்கிட்டாங்க, அதே மாதிரி லின் வந்து அதை வச்சு செலவு பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோயின் எல்லாம் உண்மையும் சொல்ல, அப்போ ஹீரோ ஒன்றே எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, ஆனால் என் மனசில் இது உறுத்திக்கிட்டே இருந்தது, நீ இப்போ இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்போ நான் மட்டும்தான் உன்னோட லைஃப்பில் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்கிறா, எங்கே நான் அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேங்க, கொஞ்சமாவது அறிவை யோசிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அப்போ ஹீரோவும் செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அவருக்கு எவ்வளோ நம்ம ஹீரோனை பிடிக்கும் இருந்தாலும் அவர் ஏன் இதை இப்படி தப்பாக புரிஞ்சதுனால இப்படி மனசில் உறுத்திட்டே இருந்து சாரி கேட்க ஹீரோயின் ஒன்றே அப்போ வந்து அனிமல் மாதிரி கத்துங்க அதான் பனிஷ்மெண்ட் சொல்லும் போது ஹீரோவும் நாய் மாதிரி கத்துறாரு பூனை மாதிரி கத்துறாரு. அப்படி கத்தி ஹீரோயினை சிரிப்பு காட்ட நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் அதுக்கு மேலே மன்னிச்சிடுறா. அதுக்கு மேலே அவரை பெருசாக ஏதோ அவள் தண்டிக்கவும் கிடையாது. நம்ம ஹீரோவும் மனசு வருந்தி சாரி சொல்கிறாரு. அடுத்த நிமிஷமே 2 பேரும் விளாட்டுத்தனமாக பெட்ஷீட் உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியை பார்க்க தான் வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே கை பிடிச்சிட்டு போகிறாங்க. பாட்டி அதுக்கப்புறம் இந்த மூன் பார்ட்டி இருந்ததில் அது வந்து நம்மளால் ஃபுல்லாக பண்ண முடியலம்மா, மறுபடியும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அப்போ உடனே இவங்களுக்கு சூப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல், தனித்தனியாக ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க போல். இல்லை ஹீரோக்கு ஏதோ ஸ்பெஷல் சூப் கொடுத்துருக்காங்களாம். அது என்ன பாட்டி ஏதோ மருந்து போட்டு கொடுத்துட்டிங்களா நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல நம்ம பாட்டியும் சரி விடுறா அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட ஹெல்த்துக்காக நல்லதுக்கு தான் கொடுத்தேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து நீங்கள் 2 பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணும், திரும்ப வந்து அந்த ஃபுல் மூன் டே ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு நம்மளாம் பாட்டி சொல்கிறாங்க. ஹீரோவா இதுக்கு மேலே தாராளமாக எல்லாம் சூப்பராக பண்ணலாம் இன்வைட் பண்ணி அப்படின்ற மாதிரி ஹீரோனை நல்லா இறுக்கி பிடிச்சி சொல்ல நம்ம ஹீரோன் வைக்கப்பட்டுக்கிட்டு நான் குழந்தைங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. அப்போ பாட்டி ஒன்றே ஹீரோ பார்த்து இப்பயாவது ஜியாவை புரிஞ்சுக்கிட்டே அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆமாம் பாட்டி அவளுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன், அவளை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோனும்
ஹீரோவும் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து பாட்டிக்கிட்ட காட்டுறாங்க. அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் மேரேஜ் இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்குது. பாட்டி வந்து எல்லோரும் முன்னாடியும் நம்ம ஹீரோயின் யாருன்றதை சொல்லணுன்ற மாதிரி பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி இவ தான் என்னோட கிராண்ட் டாட்டர் இன்லா, என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டு இருக்க, அங்கே வந்து கெஸ்ட்டில் வந்து 2-3 பேர் வந்து ஹீரோனை பார்த்து உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி இப்போ சொல்லுமா, நீ எந்த ஊர்லேருந்து வந்த, எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஹீரோனா அவளுக்கு அவங்க அப்பா அம்மா பற்றி சொல்ல விருப்பமே இல்லை, ஏன்னா அவங்க 2 பேரும் அவளோட சொந்த அப்பா அம்மாவே கிடையாதுல்ல. நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து எதிர்பாராத விதத்தில் ஒரு நாள் தப்பு நடந்திருக்கும். அவங்க அதனால ப்ரெக்னென்ட் ஆனவங்க தான், ப்ரெக்னென்ட் ஆகி பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள அக்செப்ட் பண்ணி ஹீரோயினுக்கு இப்போ ஒரு அப்பாவாக இருந்திருப்பார். அவர் வந்து ஹீரோனோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஹீரோனோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு துரோகம் பண்ணி வேற ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு நம்ம ஹீரோனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி வில்லேஜ் சைடு அனுப்பி வச்சுருப்பாங்க நம்ம ஹீரோயினை. அதனாலே நம்ம ஹீரோயின் வந்து நான் வில்லேஜில் தான் இருந்தேன், என்னை என் பாட்டி ஒருத்தங்க அங்கே இருந்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அந்த ஊருக்காரங்க தான் என்னை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க என் அம்மா இருந்ததுக்கப்புறம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டுட்டு அங்கே இருக்க ஒருத்தர் வந்து ஓ வில்லேஜில் இருக்க பொண்ணு தான் இவ்வளோ ரிச்சானவர் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோக்கு செம்மக்கம் வந்துடுது. ஏன் வில்லேஜில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, அவளை பற்றி யாருன்னா என்ன தப்பாக சொன்னீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி ஹீரோ மிரட்ட, அவர் சொன்னதை பார்த்து பயந்துட்டு அங்கே இருந்த ஒருத்தரும் ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் அதை மீன் பண்ணி சொல்ல அப்படின்ற மாதிரி சாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ ஒன்னே எங்கள் ஃபேமிலியில் யாரும் பேக்ரவுண்டை பார்க்கறது கிடையாது, அவங்க மனசை பார்ப்போம், அவங்க கேரக்டர் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. பாட்டியும் அதே தான் சொல்கிறாங்க, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நம்மளாம் பாட்டி சொல்லும் போது, அப்போ அந்த இடத்துக்கு இந்த பாட்டியோட மருமக அதாவது ஹீரோவோட அம்மா வராங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும், அவள் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கா, எத்தனை பேருக்கு எப்படிலாம் சர்வ் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தப்பாக சொல்கிறாங்க நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக எதுனா சொன்னால் ஹீரோ வந்து விட்டுட்டு வந்துடும் அப்படின்றதுக்காக பாட்டி உடனே அந்த லேடியை பிடிச்சி திட்டும் போது, அப்போ உடனே அந்த லேடி நம்ம ஹீரோ பார்த்து இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்ணுறேன், நீ ஏமாறக்கூடாது அவகிட்ட அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன்னு சொல்ல, பாட்டி கோவத்தில் நீ வெளியே போன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோட அம்மா அடங்காமல் நம்ம ஹீரோ கிட்டே இதே திரும்ப சொல்லும் போது, அப்போ அங்கே இருக்க சில பேர் வந்து ஐயோ இவங்க என்ன இது இப்படிலாம் சொல்கிறாங்க, ஒரு வேளை இருக்குமா இந்த பொண்ணோட பாஸ்ட் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனா நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேமிலி விட்டே நான் வெளியே போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா முன்னாடி போயிட்டு ஹீரோனை போய் எதிர்த்து நின்று பேசுகிறா. நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு. அந்த இடத்துக்கு இந்த லின் இருக்கால, அவள் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. கையில் வந்து ஒரு ஃபைல் மாதிரி வச்சுருக்கா, இதில் எல்லாமே இருக்குது, இந்த சியா தப்பு பண்ண டீட்டெயில்ஸோடு எல்லா ஃபோட்டோஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாளா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக இந்த அம்மா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீ நல்லா தெளிவாக பேசு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பாட்டியும் சப்போர்ட்டிவாக தான் நம்ம ஹீரோனுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லின் வந்திருப்பால, இதெல்லாம் பார்த்து செம்ம காண்டாயிட்டு இருக்கா. அப்போ உடனே ஹீரோட அம்மாவும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, கையில் எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னல, சீக்கிரம் காட்டு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது, அப்போ இந்த லின் பார்த்துட்டு தோ இப்போவே காட்டுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஏதோ ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஓல்டு மேன்குள்ளே தப்பாக இருக்க மாதிரி அதெல்லாம் தூக்கி வீசுறாளா. இதை பார்த்துட்டு ஹீரோட அம்மாவும் நான் தான் சொன்னல இவ ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு, பாருங்க அந்த ஃபோட்டோவில் பாருங்க அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ பாட்டிக்கு செமக்கோ வருது, இதெல்லாம் சொல்ல உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒன்னே அந்த ஃபோட்டோவில் பார்க்குறாரு, ஏன்னா இந்த லிங்க் வேண்டி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நீட்டுவா. நம்ம ஹீரோ வந்து அதில் கொஞ்சம் கூட நம்பாமல் ஹீரோயின் மேலே இருக்க நம்பிக்கையில் அந்த ஃபோட்டோ கிழிச்சு போடுறாரு. அப்போ உடனே வந்து இந்த லின்னும் என்ன நம்ப மாட்டீங்க, நான் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுற பாருங்க அவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அந்த வில்லேஜில் வந்து ஒரு அங்கிள் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார், அந்த அங்கிளை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறா. இந்த அங்கிள் வந்து ஹீரோன் கூட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு பார்த்து சொல்லுங்கள், அப்போ தான் உங்கள் ஒய்ஃப்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தருவேன் அப்படின்ற மாதிரி இந்த லின் மிரட்டி விட்டுட்டு வேற போகிறா. அப்போ ஹீரோனும் என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி இப்பயும் அதே பாசத்தோடு கேட்கும்போது, அப்போ அந்த அங்கிளுக்கு கொஞ்சமாவது மனசு வருமா நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக சொல்ல. அவர் வந்து நம்ம ஹீரோனை பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின் கால் முன்னாடி முட்டி போட்டு உட்காந்துட்டு எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாரு. இந்த பொண்ணு தான் இப்படி வந்து சொல்ல சொன்னால், உண்மையாகவே ஜியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மாதிரி சாஃப்ட் ஹார்ட்டான பர்சனை பார்க்கவே முடியாது அப்படின்னு நம்மளாம் சொல்லும் போது, நம்ம ஹீரோட அம்மாவுக்கு அசிங்கமாக போயிடுது. அவங்க வந்து லின்னை பிடிச்சி என்னடி ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் கிட்ட மெய்டு வந்துட்டு மேடம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே போலீஸ் வந்துட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து பேசுகிறா, போலீஸ் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் தரணும்,
அந்த ட்ரீட்மெண்ட்டை இவங்க வாங்கிக்கிட்டு அப்புறம் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு போகிறா. உள்ளே வாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்னடி பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. பாட்டியும் ஹீரோவும் கொஞ்சம் கூட தடுக்க கிடையாது, நீ கண்டினியூ பண்ணுமான்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படிலாம் பேசினாங்க உள்ள சவுண்டு கேட்குமா. அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கத்துறாங்க. ஐயோ யாருன்னா உதவி பண்ணுங்களேன், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. வந்துட்டு எங்களை யார் கூப்பிட்டுருந்தா, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம 2 டோரை திறந்து வெளியே வரா. நான் தான் உங்களை கூப்பிட்டுருந்தேன், இங்கே தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லும் போது ஹீரோட அம்மாவும் இன்னும் வெளியே ஓடி வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இவ தான் எங்களை அடிச்சா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான ரத்தம் ஊற்றுது அவங்களுக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க போலீஸ் என்னன்னு பார்க்கும்போது அப்போ ஹீரோன்னு சொல்கிறா, இல்லை இவங்க சொல்கிறதுலாம் போய் இங்கே எத்தனை பேர் இருக்காங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க, ஒரு ப்ரூஃபும் கிடைக்காது, இவங்களாம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு பழிய போடுறாங்கன்னு சொல்ல ஹீரோனு கேள்வி கேட்டவங்களே ஹீரோனை பார்த்து இப்போ பயந்துட்டு ஆமாம் நாங்கள் எதுவுமே பார்க்கல, இவங்களா தான் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. இதில் ஹீரோட அம்மா கடைசியாக ஹீரோ கையை பிடிச்சி அம்மாவை காப்பாற்றுற போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லும் போது அப்போ பாட்டி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் அம்மான்றத நான் அவங்க மறந்துட்டேன், நீங்கள் எனக்கு அம்மாவாக இருக்க தகுதியே இல்லை, நீங்கள் ரொம்ப மோசம், என் ஒய்ஃபை வேறு எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க, அதுக்கெல்லாம் தான் இப்போ போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போயாக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆல்ரெடி லின்னோட அப்பா அம்மாவுக்கும் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கும், அவங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோன் ரொம்ப துன்புறுத்தினதுக்காக இவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்லாம் முடியுது. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு போகிறாங்களா, கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிப்பாங்க. நம்ம ஹீரோன் அது கொஞ்சம் கூட குடிக்க மாட்டேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாளா. பாட்டியும் என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோன் சொல்கிறா, இல்லை பாட்டி நான் ரொம்ப குடிச்சதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு வாட்டி எங்கள் அப்பா எனக்கு இப்படி போய் குடிக்க வச்சதுனால தான் நான் ஹீரோவை சந்திக்க வேண்டியதாக, அதாவது சென்னை சந்திக்க வேண்டியதாக இருந்தது, இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல பாட்டி உடனே சரி அதுக்கே பயப்படுற, லைட்டாக குடிக்கலாம் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ட்ரிங்க்ஸை நீ குடிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் நானும் தான் குடிப்பேன், சரி பரவாயில்ல வீட்டு கொஞ்சம் குடிக்கிறதுல இது தப்பு இல்லை, இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோனும் அப்போ சரி ஓகே என்னை பற்றி சிரிக்காதீங்க நான் ரொம்ப குடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் மொத்தத்தையும் ஒரே கல்ப்பு அடிச்சிடுறா. அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை, ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கேயே மட்டையிடுறா. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே அதை குடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி சிரிக்க ஹீரோவும் நான் இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக தூக்கிட்டு போவாரா. அப்போது செஸ்ட் சைடு கையை வச்சு கூட்டிகிட்டு போவார். கால் தடிக்கு கீழே விழுந்துருவாங்க, ஹீரோனும் மேலே விழுந்துருவா. நம்ம ஹீரோனும் என்ன பண்ண பார்த்தீங்க, என்னை எங்கே கை வச்சு தூக்கிட்டு போனீங்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ஒப்பாரி வைக்கிறா. நீங்கள் மட்டும் என்னை இப்படி பிடிச்சிட்டு போனீங்களா, நானும் உங்களுக்கு அப்படி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. ஹீரோவும் என்னடி சொல்கிறேன்னு கேட்க பாட்டியும் சிரிக்கிறாங்க. இதை தான் ஹீரோயின் ஆல்ரெடி முன்னாடியே வார்ன் பண்ணியிருப்பா, நான் இப்பெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் ஏண்டி நீ நடிக்கிறியா இல்லை உண்மையாக கேட்குறியான்னு கேட்க ஹீரோயின் அழுவுறா. பாட்டி எனக்கு இவர் இப்படி பண்ணணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஹீரோ வேணான்னு புலம்புறாரு. ஹீரோயின் விடாததுனால சரி ஒரே ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா தொட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை லைட்டாக ரிமூவ் பண்ணுவாரா. நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இந்தோ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோட சேஸ்டில் கை வைக்கிறா. அதை சிரிச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருக்கா. இப்படி இவன் நம்ம ஹீரோவை பிடிச்சி இப்படி தொலை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் கத்திட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவிங்க முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பாய் கைஸ்.